உலக சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் அசைக்க முடியாத அளவுக்கு சில சாதனைகள் பண்ணியிருக்காங்க. அந்த சாதனையை பல வருஷமா யாருனாலையும் முறியடிக்க முடியல. இப்போ கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கவங்க கூட அந்த சாதனையை கனவுல கூட முறியடிக்க முடியாது. ஏன் இன்னொருத்த பிறந்து வந்தாலும் அந்த சாதனையை முறியடிக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு அப்பேற்பட்ட சாதனையை அப்பவே பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு சில சாதனைகளை கேட்டீங்கன்னா ஏன்டா இப்படி கூட ஒரு சாதனையை பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கே தோணும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவின் புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரரான டான் பிராட்மேன். இவர் டெஸ்ட் கிரிக்கெட்ல பண்ண சாதனையை இப்போ வரைக்கும் யாருனாலையும் முறியடிக்க முடியல. அப்படி அவர் டெஸ்ட் கிரிக்கெட்ல என்னதான் சாதனை பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவுக்காக 1928 இருந்து 1948 வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்ல மொத்தமா 52 மேட்ச்ல விளையாடி 6996 ரன்கள் எடுத்திருக்காரு. அதுல 29 சதங்கள் மற்றும் 13 அரை சதங்கள் அடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம டெஸ்ட் கிரிக்கெட்ல அதிக இரட்டை சதம் அடிச்சு உலக சாதனை பண்ணியிருக்காரு. டான் பிராட்மேன் அவர் டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்க்கையில அதிக முறை இரட்டை சதம் அடிச்சிருக்காரு. அதுவும் 12 முறை இரட்டை சதம் அடிச்சிருக்காரு. இது வரைக்கும் இவரோட சாதனையை யாருனாலையும் முறியடிக்க முடியல. ஆனா ஒரே ஒரு கிரிக்கெட் வீரர் மட்டும் அந்த சாதனையை கிட்டத்தட்ட முறியடிக்க வந்தாரு. ஆனா முறியடிக்க முடியல. அது யாருன்னா இலங்கை கிரிக்கெட் வீரரான குமார் சங்ககாரா. அவர் டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்க்கையில மொத்தமா 11 முறை இரட்டை சதம் அடிச்சிருக்காரு. டான் பிராட்மேனோட சாதனையை இப்போதைக்கு ஒருத்தனால மட்டும்தான் முறியடிக்க முடியும். அது இந்திய கிரிக்கெட் வீரரான கிங் கோலி. அவர் நினைச்சாருன்னா இந்த சாதனையை அசால்ட்டா முறியடிக்க முடியும். விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில இப்போ வரைக்கும் 7 இரட்டை சதம் அடிச்சிருக்காரு. ஃபியூச்சர்ல டான் பிராட்மேனோட 12 இரட்டை சதத்தை தாண்டுவாரான்னு பார்க்கலாம். சரி, முதல்ல உலக டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில இரட்டை சதம் அடிச்ச வீரர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வீரர் பில்லி முர்டோக். அவர் 1884 இங்கிலாந்துக்கு எதிராக டெஸ்ட் கிரிக்கெட்ல முதல் இரட்டை சதம் அடிச்சிருக்காரு. அதுவும் 211 ரன்கள் எடுத்திருக்காரு. இலங்கை முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் முத்தையா முரளிதரன். அவர் உலக சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் அதிகமான விக்கெட்களை வீழ்த்தி உலக சாதனை பண்ணியிருக்காரு. முத்தையா முரளிதரன் 495 சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் விளையாடி 1347 விக்கெட்களை எடுத்திருக்காரு. அந்த டைம்ல அவர் 77 முறை 5 விக்கெட்டுக்கும் மேலையும் 22 முறை 10 விக்கெட்டுகளையும் எடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாம முரளிதரன் டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்க்கையில மொத்தமா 800 விக்கெட்களை எடுத்து சாதனை பண்ணியிருக்காரு. இவருக்கு அடுத்தபடியாக இந்தியா கிரிக்கெட் வீரரான ஆர் அஸ்வின் இருக்கிறாரு. இதுவரைக்கும் உலக சர்வதேச கிரிக்கெட் போட்டியில 281 போட்டியில விளையாடி 36 முறை 5 விக்கெட்களை எடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாம டெஸ்ட் கிரிக்கெட்ல 500 விக்கெட்களை எடுத்திருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வீரரான பிரியான் லாரா என்பவர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் மிகப்பெரிய இன்னிங்ஸ் விளையாடி சாதனை பண்ணியிருக்காரு. இவர் 2004 ஆண்டில் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆட்டம் இழக்காமல் 400 ரன்கள் எடுத்திருக்காரு. அந்த போட்டியில் 582 பந்துகளை எதிர்கொண்டு 43 பவுண்டரியும் 4 சிக்ஸர்களையும் அடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி 2003 ஜிம்பாப்வேக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில 380 ரன்களை எடுத்திருக்காரு. பிரியான் லாரா இவர் டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்க்கையில மொத்தமா 9 முறை இரட்டை சதம் அடிச்சிருக்காரு. சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் சிறந்த பந்து வீச்சாளர் என்ற பெருமையை இலங்கையின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் சமிந்த வாஸ் சாதனை பண்ணியிருக்காரு. 2001 ஜிம்பாப்வேக்கு எதிராக 8 ஓவர் வீசி 19 ரன்கள் மட்டும் கொடுத்து 8 விக்கெட்களை எடுத்திருக்காரு. இது உலக கிரிக்கெட்டில் ஒருநாள் சர்வதேச போட்டியில் ஒரு பந்து வீச்சாளரின் சிறந்த ஆட்டமாக இருக்குது. சமிந்த வாஸின் சாதனையை இப்போ வரைக்கும் யாருனாலையும் முறியடிக்க முடியல. சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் அதிக பந்துகளை வீசிய பெருமை முகமது சமி கிட்ட இருக்குது. இது நீங்க நினைக்கிற இந்தியாவின் வேகப்பந்து வீச்சாளரான முகமது சமி கிடையாது. பாகிஸ்தானின் வேகப்பந்து வீச்சாளரான முகமது சமி. இவர் பங்களாதேஷுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில ஒரு ஓவருக்கு 6 பந்துகளை மட்டும் வீச வேண்டியதை ஒரு ஓவருக்கு 17 பந்துகளை வீசி முடிச்சிருக்காரு. பாகிஸ்தானின் முன்னாள் பந்து வீச்சாளரான முகமது சமியின் இந்த மோசமான சாதனையை வேற எந்த பந்து வீச்சாளரும் கனவுல கூட செய்ய விரும்ப மாட்டாங்க. சச்சினின் சாதனையும் அவர் வாங்கின விருதுகளையும் சொல்லணும்னா இந்த வீடியோ பத்தாது. சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் 100 சதங்களை அடிச்சு சாதனை பண்ணியிருக்காரு சச்சின் டெண்டுல்கர். இது மட்டும் இல்லாம அதிக சர்வதேச போட்டியில விளையாடியும் சாதனை பண்ணியிருக்காரு. இவர் மொத்தமா 664 சர்வதேச போட்டிகளை விளையாடி அதிகபட்சமாக 34,357 ரன்கள் எடுத்திருக்காரு. சச்சினின் சர்வதேச போட்டியின் சாதனையை தற்போது கிரிக்கெட் விளையாடும் வீரர்களின் அதிக சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் விளையாடிய வீரர் என்ற சாதனையை விராட் கோலி பண்ணியிருக்காரு. 2008 இருந்து
இப்போ வரைக்கும் 522 சர்வதேச போட்டிகளை விளையாடி 80 சதங்கள் அடிச்சிருக்காரு. இதுல 26,733 ரன்கள் எடுத்திருக்காரு. விராட் கோலிக்கு அடுத்தபடியாக அதிக சர்வதேச போட்டிகளை விளையாடியவர் ரோஹித் சர்மா. அவர் 472 போட்டிகளை விளையாடி 18,820 ரன்கள் எடுத்திருக்காரு. இப்போதைக்கு விராட் கோலி சச்சினின் ஒரு சாதனையை முறியடிச்சிருக்காரு. சச்சின் 200 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை விளையாடி 6 முறை இரட்டை சதம் அடிச்சிருக்காரு. ஆனா விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்ல மொத்தம் 7 முறை இரட்டை சதம் அடிச்சு சச்சின் ஒரு சாதனையை முறியடிச்சிருக்காரு. சச்சினின் சாதனையை கோலினால மட்டும்தான் முறியடிக்க முடியும், வேற யாருனாலையும் முறியடிக்க முடியாது.